நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வழிபடுவார்கள், அதை ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 80% பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருவரது ஜாதகத்தை வைத்து எந்த தெய்வத்தை வணங்குவார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது, அதற்கான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் விரிவாக பார்ப்போம். ஆண் தெய்வத்தை வணங்குபவர்கள் யார் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல இதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமே ஆகும். 5ஆம் இடமே எண்ணம், சிந்தனையை குறிக்கக்கூடிய இடமாகும். விருப்பம், ஆசையை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடமே. இது இறை நம்பிக்கையை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்திற்கு பெருங்கோணமாக வரக்கூடிய ஸ்தானமாகும். 5ஆம் இடத்துல புருஷ கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆண் கிரகங்களாகிய சூரியன், செவ்வாய், குரு நிற்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களை மற்றொரு புருஷ கிரகமாக இருக்கக்கூடிய, அதாவது சூரியன்னா செவ்வாய், செவ்வாய்னா குரு, இந்த மாதிரி ஒருத்தர் நிற்கும் பொழுது மற்றொரு ஆண் கிரகம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில, அதுவும் ஒற்றை ராசியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர் ஆண் தெய்வத்தை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் மனநிலையில் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியல ஜாதகம் தெரியுது. மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு ஆண் வீட்டுல சூரியன், ஆண் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஆண், மற்றொரு ஆண் வீடாக இருக்கக்கூடிய மகர வீட்டுல இருந்து ஆண் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கிறார். குருவும் உங்களுக்கு சூரியனை பார்க்கக்கூடிய அமைப்பாக வருது. எல்லாமே ஆண் வீடுகளில் இருந்து ஆண் கிரகங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள். 5ஆம் வீட்டுல ஒரு ஆண் கிரகம் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ஜாதகர் ஆண் தெய்வத்தின் மேல அதீதமான ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். அதற்கடுத்து பெண் தெய்வத்தை வணங்குபவர்கள் 5ஆம் இடத்துல, அது 5ஆம் இடம் பெண் ராசியாக அமைந்து அதுல பெண் கிரகம் நிற்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பெண் கிரகத்தை பெண் கிரகங்கள் மற்றொரு பெண் கிரகம் வேறொரு பெண் கிரகம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமையும் பொழுது ஜாதகர் பெண் தேவதையை கொண்டாடக்கூடிய நிலையில் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருக்கும் பொழுது 5ஆம் இடத்துல சுக்கிரன், பெண் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை மற்றொரு பெண் கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் பார்க்கும் பொழுது ஜாதகர் பெண் தெய்வத்தின் மீது அதீதமான ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். அதுக்கு அடுத்தாப்புல சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனது வீட்டுல 5 குடையவர் நிற்கவும் அவரை சூரியன் பார்க்கவும் பெற்ற ஜாதகர் 5 பஞ்சாட்சர சொருபியாகிய சிவபெருமான் மீது அதீதமான காதல் கொண்டவராக இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தனுசு லக்கணமாக போடும் பொழுது தனுசு லக்கணத்திற்கு சிம்ம வீட்டுல 9ஆம் வீடாக வரக்கூடிய சிம்ம வீட்டுல செவ்வாய் அமைந்து அந்த செவ்வாயை சூரியன் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதக சிவபெருமான் மீது மாறாத பற்று கொண்டவராக இருப்பார். அதற்கடுத்து முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல சந்திரன் நிற்க 5ஆம் இடத்து அதிபதியோடு செவ்வாய் கூடி நின்று அமரக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர் முருகன் மீது காதல் கொண்டவராக இருப்பார். இப்போ உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். உதாரண ஜாதகத்துல உங்களுக்கு விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வந்து 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயோடு இணைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர் பாத்தீங்கன்னா முருகன் மீது மாறாத பற்று கொண்டவராக இருப்பார். அதுக்கடுத்து பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 குடையவரும் புதனும் இணைவு பெறும் பொழுது அல்லது பரிவர்த்தனை பெறும் பொழுது அல்லது சமசப்தமாக பார்வை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பொழுது பெருமாளின் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக ஜாதகர் இருப்பார். உதாரணத்துக்கு 2 ஜாதகம் போடலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆகி இருக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்தோடு புதனும் சனியும் பரிவர்த்தனை. அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு அதே கன்னி லக்னத்திற்கு சனி 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை புதன் சமசப்தமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலையும் ஜாதகர் பெருமாளை வணங்கக்கூடியவராக பெருமாளின் மீது அதீதமான ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். அதற்கடுத்து அம்பிகையின் மீது அதீதமான பற்று கொண்டவர்களாம் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு 5ஆம் வீட்டுல நிற்க 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கன்னி வீடாகிய புதனின் வீட்டுல அமரக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர் அம்பிகையின் அருளை வேண்டி தவம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு தனுசு லக்கணமாக போட்டு தனுசு லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டுல குரு அமர்ந்து 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு கன்னி வீட்டுல அமரக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர் அம்பிகையின் மீது அதீதமான பற்று கொண்டவராக இருப்பார். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர் எப்படி இருப்பார், அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 9ஆம் வீட்டுல ஒன்றிற்கு மேற்பட்ட பாவகிரகங்கள், அதாவது சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் அமரும் பொழுது 9ஆம் அதிபதி வக்கரம், அஸ்தமனம், கிரகணம், பகை, நீச்சம் பெறும் பொழுது
பெரிதாக ஜாதகருக்கு இறை நம்பிக்கை இருக்காது. அதுக்கு அடுத்தாப்புல ஸ்ரீகாந்த யோகம் அப்படின்னா என்ன? ஏன்னா இதனோடு தொடர்பு பெறக்கூடிய, இதனோடு தொடர்பு பெற்ற யோகத்தை 2 யோகம் இருக்குது. அது என்னென்ன யோகம், அதுக்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸ்ரீகாந்த யோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி சூரியன், சந்திரன் ஆகிய 3 கோள்கள் தங்களது நட்பு ராசியிலேயோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலேயோ அமரும் பொழுது, அந்த அமரக்கூடிய இடம் லக்ன கேந்திரமாகவோ திரிகோண பாவங்களாகவோ அமையும் பொழுது அது ஸ்ரீகாந்த யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னமாகப்படும் பொழுது, தனுசு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லக்னத்திலேயே ஆட்சி நிலை பெற்று, சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரிகோணம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் வீட்டுல அமர்ந்து, சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுல சிம்ம வீட்டுல அமரும் பொழுது இது ஸ்ரீகாந்த யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஸ்ரீகாந்த யோகம் அமையப்பெற்றவர்களுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த யோகத்தில் பிறந்தவர்கள் ருத்ராட்ச மாலை அணியும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். எப்போதுமே விபூதி தரித்த நெற்றியுடன் காணப்படுவார்கள். சிவ பூஜை செய்வது, சமயப்பற்றுடன் நடந்து கொள்வது, தியானம் செய்வது ஆகிய விஷயங்கள்ல அதீதமான ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுக்கடுத்து ஸ்ரீநாத யோகம் உடையவர்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிபதியும் புதனும் சுக்கிரனும் நல்ல பாவங்கள்ல வலுவுடன் அமரும் பொழுது அங்கே ஸ்ரீநாத யோகம் செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சாஸ்திரத்துல. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கன்னி லக்னமாகப்படும் பொழுது கன்னி லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆக சுக்கிரனும் புதன் 2 பேருமே 9ஆம் வீட்டுல சுக்கிரன் ஆட்சி நிலையிலையும் புதன் அதிநட்பு வீட்டிலேயே அமரக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம ஸ்ரீநாத யோகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதற்குண்டான பலன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகர் இனிமையாக பேசக்கூடியவராக இருப்பார். இடைவிடாது நாராயண மந்திரத்தை ஜெபிக்கக்கூடியவராக இருப்பார். நாராயணின் நாமத்தை நெற்றியில அணிந்து கொண்டவராக இருப்பார். விஷ்ணு பக்தியுடன் ஜாதகர் வாழக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். நல்ல மனையாலும் மக்கட்செல்வத்துடனும் தன சேர்க்கையுடனும் வாழ்பவராக இருப்பார் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இது அனைத்துமே எதற்காக பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய தேதியில சைனவ வைணவ கோட்பாடு மேலோங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிறக்கக்கூடிய குழந்தை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் அப்படிங்கிறத பார்ப்பதற்காக இந்த ஜோதிட விதிகளெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்துல எல்லா தெய்வத்தையும் நாம வணங்கினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நாம இஷ்ட தெய்வமாக வணங்குகின்றோம். ஆக அந்த இஷ்ட தெய்வத்தை கண்டறிந்து கொள்வதற்கு இது பயன்படும். சரி நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த பதிவு யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்டு பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.